இன்னும் கண்டுபிடிக்க முடியல. எப்படி பார்த்தாலும் 6 வித்தியாசத்துக்கு மேல இல்லையடா. 1 அந்த பொண்ணு வர்றது, 2 அவன் பாக்குறது, 3 அந்த பொண்ணு பாக்குறது, 4 அந்த பசங்க பாக்குறது, 5 அவன் இறங்கி வர்றது, 6 இந்த பொண்ணு புஸ்தகத்தை கொடுக்கறது. 7வது வித்தியாசம் என்னடா டே? ஏன்டா இவ்வளவு சிரமப்படுற? 67ஆம் பக்கம் விட போட்டிருக்கு, அதுல பாரு. பாக்கலாங்கிறியா? I love you. எழுதுகிறாள் ஒரு புது கவிதை, வண்ண இருவிழியார் இந்த பூங்கோதை. எழுதுகிறாள் ஒரு புது கவிதை, வண்ண இருவிழியார் இந்த பூங்கோதை. இதைவிட இலக்கியம் கிடையாது, இலக்கண வரம்புகள் இதற்கேது. இதைவிட இலக்கியம் கிடையாது, இலக்கண வரம்புகள் இதற்கேது. எழுதுகிறாள் ஒரு புது கவிதை, வண்ண இருவிழியார் இந்த பூங்கோதை. வாழை மடல் போல உடலழகும், தங்கம் வார்த்த சிமிழ் போல உதடழகும். வாழை மடல் போல உடலழகும், தங்கம் வார்த்த சிமிழ் போல உதடழகும். தஞ்சை கோயில் ரதம் போல நடையழகும், வந்து கூறவும் வேளையில் மனம் கவரும். கட்டழகு பெட்டகமும் கண்ணீரைந்த சித்திரம், கால காலம் இங்கு எனக்காக. எழுதுகிறாள் ஒரு புது கவிதை, வண்ண இருவிழியார் இந்த பூங்கோதை. கடற்கரையோ இது வண்டு துளைக்காத பழக்குலையோ. வானம் வளைக்காத கடற்கரையோ இது வண்டு துளைக்காத பழக்குலையோ. இன்னும் வாசல் திறக்காத அரண்மனையோ, கண்ணன் வந்து துயிலாத ஆலிலையோ. புத்தம்புது புத்தகமோ புன்னகைக்கும் ரத்தினமோ, தேவதேவி இவை எனக்காக. எழுதுகிறாள் ஒரு புது கவிதை, வண்ண இருவிழியார் இந்த பூங்கோதை. தமிழ்ச்சுவையோ உதிர் போடும் விழிஜாடை விடுகதையோ. பேசும் மணி வார்த்தை தமிழ்ச்சுவையோ உதிர் போடும் விழிஜாடை விடுகதையோ. நெஞ்சில் ஆசை அலைபாயும் புது புனலோ, ஒரு ஆடை சுமந்தாடும் அது குடமோ. பஞ்சணையில் கையணைக்க பைய பைய மெய்யணைக்க, தாவி தாவி வரும் கலைமானோ. எழுதுகிறாள் ஒரு புது கவிதை, வண்ண இருவிழியார் இந்த பூங்கோதை.
இதைவிட இலக்கியம் கிடையாது. இலக்கண வரம்புகள் இதற்கேது. எழுதுகிறாள் ஒரு புது கவிதை, வண்ண இருவிழியால் இந்த பூங்கோதை. இந்து, என்ன சின்னம்மா? இதோ பார், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது எனக்கு பிடிக்காது. நான் என்ன தப்பு செஞ்சேன்? உனக்கும் பிரபுவுக்கும் திருமணமாமே. யார் சொன்னது? 15 வருஷமா 1ஆம் கிளாஸுக்கு தான் டீச்சரா இருக்காங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்க கூடாதுமா. பிரபுவின் தந்தையார் கூறித்தான் இந்த செய்தியே எங்களுக்கு தெரிய வந்தது. இதை நீ நேரடியாக எங்களிடமே கூறி இருக்கலாமே. என்ன அவசரமா வர சொன்னியாமே? ஆமா. சரி போலாம் வா. இங்கேயே பேசலாம். என்ன விஷயம்? உங்க அப்பா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னீங்களாமே? ஆமா, அவர் கூட நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க வீட்டுல பேச போறாரு. எங்க வீட்டுல போய் உங்க அப்பா பேசுறதுக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம். டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியோ என்னால காலேஜ்ல சேர முடியல. காரணம் பணம் கிடைக்கல. பணம் கிடைக்கும் போது எனக்கு இந்த ஊட்டியில தான் இடம் கிடைச்சது. எங்க குடும்பம், எனக்கு அப்பா இல்ல. பெட் பேஷண்டா இருக்கிற எங்க அம்மா, 10 வயசுல இருக்கிற என்னோட தங்கச்சி, ஆம்பளை துணையே இல்லாத எங்க குடும்பத்துல நான் ஒருத்தி தான் படிச்சு குடும்பத்தையே காப்பாத்தணும். நீங்க எனக்கு தாலி கட்டுறேன்னு சேலஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன். ஆனா எனக்கு கிடைச்ச முடிவு ஒண்ணு, நான் உங்களை அனுசரிச்சு போகணும், இல்ல இந்த ஊரை விட்டே போகணும். உங்களை அழிச்சுனுங்கிற முடிவு கூட வந்தேன். அதனாலதான் அன்னைக்கு நான் உங்க மேல கிருஷ்ணால் ஊத்தி நெருப்ப பத்த வைக்க பார்த்தேன். ஆனா அந்த சூழ்நிலை கூட உங்களுக்கு தான் சாதகமா அமைஞ்சது. அப்புறம் தான் நினைச்சேன், என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு ராத்திரி தரியா 8 மணிக்கு போலாம், 9 மணிக்கு போலாம், 10 மணிக்கு போலாம். ஆனா 12 மணிக்கு போக முடியாது இல்லையா? அதே மாதிரி சூழ்நிலையில தான் நான் இப்ப மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் உங்களை லவ் பண்ற மாதிரி நடிச்சேன். சத்தியமா சொல்றேன், நான் உங்களை காதலிக்கவே இல்லை. ஒன்ஸ் மோர், காதலுங்கிறது ஒருத்தர் விரும்பி வர்றது. ஆனா எனக்கு நான் விரும்பாமலேயே வந்தது. காதலுங்கிற அந்த புனிதமான வார்த்தைய உங்ககிட்ட போலித்தனமா யூஸ் பண்ணினேன்னு ஒழிய சத்தியமா சொல்றேன், நான் உங்களை லவ் பண்ணல. ஒன்ஸ் மோர். குமுதத்துல 6 வித்தியாசங்கள் இருந்தோம். 7வது வித்தியாசத்தை பார்க்க சொன்னேன். ஆனா அந்த 7வது வித்தியாசம் இதுவா இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கல. இல்ல இந்து, நீ என்ன பர்த்டேல அடிச்சப்பவே நான் உன்னை அடிச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது இல்ல? தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. இதோ பாரு இந்து, என்னதான் இருந்தாலும் நீ செஞ்சது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பிரபு உனக்கு பிடிக்கலனா அதை நேரடியாவே அவர்கிட்ட சொல்லிருக்கலாம். இல்லாத ஆசையை அவர் மனசுல வளர்த்து விட்டுட்டு அவர் மனசையே உடைச்சிட்ட. இப்ப அவர் படிப்பையும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாரு. இனிமே காலேஜுக்கும் வரமாட்டாரு. அவர் மனசை உடைஞ்சதுக்கு காரணம் யாருன்னு நீயே யோசிச்சு பாரு.
போறேன்னு நீயே யோசிச்சு பாரு. பிரபு, நீங்க சர்ச்சுக்கு கூட வருவீங்களா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நான் கேட்டுதான் கிடைக்கல. அட்லீஸ்ட் பாவ மன்னிப்பாது கிடைக்காதான்னு தான் நான் சர்ச்சுக்கு வந்துட்டு போறேன். இயேசுநாதர் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நான் கேட்டதுதான் கிடைக்கல. அட்லீஸ்ட் பாவ மன்னிப்பாது கிடைக்காதான்னு தான் சர்ச்சுக்கு வந்துட்டு போறேன். எப்படியாவது எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பாஸ் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களை நம்பிதான் உங்க ஃபேமிலியே இருக்கு. இதை சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். குட் பை. கவனமா படிச்சு எக்ஸாம் எழுதுங்க. உங்க குடும்பத்தோட எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு. நீ என்ன பர்த்டேல அடிச்சப்பவே நான் உன்ன அடிச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது இல்ல? என்னடா இருட்டில் உட்காந்துருக்க? ஃபியூஸ் போயிடுச்சு. லைஃபா பல்பா? ரெண்டுமே. இந்த ஊருக்கு போற விஷயத்தை பிரபுக்கு சொல்லணும்டா. சும்மாடா, சீக்கிரமா போடா, இல்லாட்டி நீ இறங்கு, நான் மிதிக்கிறேன். போடா வேகமா. ஹலோ 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 ஹலோ. நான் பிரபு பேசுறேன். இந்து, நாளைக்கு நீ ஊருக்கு போற. போன்லயாவது என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். இந்து, இப்பவும் நீ சொல்லிட்டு போவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீ என்கிட்ட பேச மாட்டேன். அட்லீஸ்ட் ஹலோங்கிற உன் வாய்ஸையாவது நான் கேட்டுட்டேன். தேங்க்ஸ்.